தங்கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 2/9/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை தசமி திதி. இன்றைய யோகம் அமிர்த சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம ராசி ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 8 முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய யமகண்ட காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய குளிகை காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் புதன் கேது, கன்னியில் செவ்வாய், தனுஷில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் நாளாகவும் இருக்கும். இன்று வெற்றி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உங்களது ராசிநாதன் வக்ரசனியின் பார்வையில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகும். சுப செலவுகள், குடும்ப செலவுகள் அதிகமாகும். நீண்ட நாள் ஆசை கனவுகள் நிறைவேறும். பிள்ளைகளின் படிப்பு, திருமணம் இவைகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். பிள்ளைகளின் நலனில் அக்கறையும் உண்டாகும். வேலை சம்பந்தமாக பயணங்களால் மனதிற்கு நிம்மதி ஏற்படும். அலுவலக பணிச்சுமை குறையும். பதவி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் சுபபலனை தரும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். இறை வழிபாடு செய்வது என்று உங்களுக்கு நன்மை செய்யும். வியாபார லாபமும் அதிகமாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று கவனம் தேவை. ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் இருப்பதால் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. தேவையில்லாத வார்த்தைகளால் வீண் பழி சொல் மற்றும் விரோதம் வராமல் பார்த்து கொள்ளவும். கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது செய்யும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்ளவும். இன்று சற்று அனைத்திலும் கவனம் தேவை. சக பணியாளர்களின் பேச்சுவார்த்தைகள், கேலி பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். கடன் சார்ந்த பிரச்சனைகளால் மனது சற்று சஞ்சலம், வருத்தம் கொள்வீர்கள். அலுவலக பணிச்சுமையும் சற்று கூடும். வீண் செலவுகளும் அலைச்சல்களும் வந்து சேரும். தூக்கம் சரிவர இருக்காது. தேவையில்லாத கற்பனைகள், மன அழுத்தம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கவும். புதிய முயற்சிகளில் ஏதும் ஈடுபட வேண்டாம். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். ஆலய வழிபாடு செய்வது இன்று மனதிற்கு நிம்மதி தரும். நண்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது நன்மை அளிக்கும். நண்பர்களால் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தாயாரின் ஆரோக்கிய நிலையில் சற்று முன்னேற்றம் உண்டாகும். எனினும் மருத்துவ உதவி தேவைப்படும். வேலை நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். சொத்து வாங்க யோசனை வந்து சேரும். குடும்பம் வழி சற்று தர்க்கங்கள் உண்டாகும். எதிரி தொல்லை சற்று அதிகமாகவே இருக்கும். எனினும் அவையெல்லாம் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். தொழில் நிமித்தம் இடமாற்றம், பதவி உயர்வுக்கான நற்செய்திகளும் வந்து சேரும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு தகுந்த சமயத்தில் கிடைக்கும். பழைய நகையை கொடுத்து புதிய நகைகள் வாங்குவதற்கான யோசனை உருவாகும். வியாபார லாபமும் அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று அனைத்திலும் நிம்மதி கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் உள்ளார். ராசியிலேயே சுக்கிரன் உள்ளதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கடன் தொல்லை தீருவதற்கான உதவி உங்களுக்கு தாயார் வழி ஆதாயம் உண்டாகும். எதிரி தொல்லைகளால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள்.
குழந்தைகளால் நற்செய்தி கிடைக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் அனுகூலமான பலனை தரும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு மாற்றம் உண்டாகும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். வியாபார லாபம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். திடீர் சுப செலவுகள் உண்டு. அலுவலகத்தில் உயர் பதவிகளுக்கான செய்திகள் உங்களை வந்து சேரும். உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். இனிப்பு சம்பந்தமான தொழில்களில் லாபம் அதிகரிக்கும். பண சம்பந்தமாக குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அலைச்சலுடன் தனவரவும் உண்டு. கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று இனிமையான நாளாக அமையும். சிம்மராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் வெற்றி பெறும் நாளாகவும் அமையும். உங்கள் வீட்டிற்கு புதிய விருந்தினர்களின் வருகையால் மனதிற்கு நிம்மதி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. பெரியவர்களின் ஆசீர்வாதத்தால் இன்று புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். தனலாபம் அதிகமாகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் உண்டு. உங்களது ராசியிலேயே சூரியனுடன் புதனும் கேதுவும் இணைந்துள்ளார். ஆன்மீக பயணங்களால் வெற்றி உண்டாகும். ஆன்மீகம் சம்பந்தமாக தொடர்புகள் ஏற்படும். ஆன்மீக பெரியவர்களின் உதவியும் கிடைக்கும். நீங்கள் தேடினது உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். சட்ட சிக்கல்கள் யாவும் தீர்ந்துவிடும். கேஸ் வழக்குகள் குடும்ப வழக்குகள் இருப்பின் சாதகமான பலனை தரும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். பெண்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தாயார் வழி எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் குடும்ப கலகங்களுக்கும் மாற்றம் உண்டாகும். குடும்ப உறவினர்களின் ஒற்றுமையும் அதிகமாகும். இன்று மனதிற்கு நிம்மதி பிறக்கும் நாளாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே செவ்வாய் உள்ளார். உங்களது ராசிநாதன் ராசிக்கு விரயஸ்தானத்தில் உள்ளார். ராசிக்கு தசமஸ்தானத்தில் குருவும் இருப்பதால் உங்களுக்கு இன்று தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றமும் உண்டாகும். குரு அருளும் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உள்ளதால் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அதிகமாகவே இருக்கும். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது. சகோதரர்களால் சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். சகோதரர் வழி உங்களுக்கு சில செலவுகள் வந்து சேரும். அது வாகன செலவுகளாக இருக்கலாம் அல்லது பிற செலவுகளாக இருக்கலாம். உங்களது சகோதரர்களுக்காக பணச்செலவுகள் என்று வரும். படிப்பு சம்பந்தமாகவும் இருக்கலாம். அவர்களது உடல் நலனில் அக்கறைக்காக அவர்களது வாழ்க்கைக்கு தேவையான உதவிகள் செய்வதற்காக இன்று உங்களுக்கு பணச்செலவுகள் உண்டாகும். தாயார் வழி எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பூமி லாபம் உண்டு. இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். துலாம் ராசி என்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் மனதிற்கு நிம்மதி பிறக்கும் நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். தனவரவு அதிகமாக இருக்கும். வெளியூரிலிருந்தோ வெளிநாட்டிலிருந்தோ உங்களது பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு தனவரவு உண்டாகும். அதனால் மகிழ்ச்சியும் நிறையும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உள்ளார். தந்தை வழி உங்களுக்கு சொத்து சம்பந்தமான உதவிகள் கிடைக்கலாம் அல்லது பண உதவி கிடைக்கலாம். தந்தையாரால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மாறிவிடும். தந்தையாருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனுடன் புதனும் கேதுவும் இருப்பதால் அரசு அலுவலக பணி மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். நீங்கள் உயர் அதிகாரிகள் என்றால் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு விலகும். நீங்கள் உங்களது அதிகாரிகளுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் என்றால் உங்களது அதிகாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலக பணிச்சுமை சாதகமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் உங்களுக்கு லாபகரமாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் அகலும். வியாபார லாபமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களது மனைவி வழி உங்களுக்கு கிடைக்கும். கேசு வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கும்
இன்று மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் நாளாக இருக்கும். இன்று அனைத்தும் சாதகமாகவும், நினைத்த காரியங்களும் புதிய முயற்சிகளும் தொழிலில் லாபமும் அனைத்தும் இருக்கும் நாளாகவும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அனைத்தும் வெற்றியாகவும் திடீர் உதவியும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு இருக்கும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. திடீரென்று தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இன்று திடீர் வரவேண்டிய பணம் மற்றும் நண்பர்களின் உதவி, கட்டடம் சம்பந்தமான தொழிலில் தனலாபம் இவை உண்டாகும். வியாபார லாபம் அதிகமாகவே இருக்கும். திடீர் பயணங்களால் வெற்றி உண்டாகும். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று எளிதில் நடக்கும். தடைப்பட்ட திருமணம் கைகூடும். காதல் திருமணம் கைகூடும். பிள்ளைகள் மூலமாக ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். வியாபார விஷயமாக வெளிநாடு வெளியூர் பயணங்களால் நினைத்த நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும், தொழிலில் புதிய திருப்பமும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில், கட்டட சம்பந்தமான தொழில்களில் லாபம் பெருகும். இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். தாயாருக்காக மருத்துவ செலவுகள் உண்டாகும். இன்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும் நாளாகவும் தனவரவு நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சற்று தடுமாற்றங்களும் மனக்குழப்பங்களும் நிறைந்த நாளாகவே இருக்கும். உங்களது ராசியிலேயே சந்திரன் உள்ளார். உங்களது ராசிநாதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உள்ளார். எனினும் குருவின் பார்வை உள்ளதால் இன்று நீங்கள் எந்த கவலைகள் இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கிவிடும். அலுவலக பிரச்சனையும் உடல் உபாதைகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். தாயாரின் நிலையில் மாற்றம் உண்டாகும். அவர்களுக்காக மருத்துவ உதவியும் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். தாயாருக்காக அதிகமாக கவலைப்படுவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. அவரது படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது வேலை சம்பந்தமாகவோ சற்று செலவுகள் உங்களுக்கு வரலாம். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அதனால் மனதுக்கு நிம்மதி பிறக்கும். உங்களது உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு இன்று மனசங்கடம் சற்று ஏற்படும். அதன் பிறகு அது சரியாகிவிடும். வியாபார விஷயமாக வெளியூர் வெளிநாடு தொடர்பு உண்டாகும். எதிர்பார்த்த உதவியும் தனவரவும் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். இன்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். தனலாபம் இன்று அதிகமாகவே இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த உதவி கிடைக்கும் மற்றும் பாராட்டுகளும் பரிசும் கிடைக்கும். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். திடீரென்று சொத்து தர்க்கம் குடும்பத்தில் ஏற்பட்டு விலகும். வரவேண்டிய சொத்து மனைவி வழி உங்களுக்கு வந்து சேரும். மனைவியின் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தொழிலில் எதிரி தொல்லைகளும் அதிகமாகும். குடும்ப பிரச்சனைகளால் சற்றே மன வருத்தங்களும் கொள்வீர்கள். எனினும் குருவின் அருளால் அனைத்தும் சாதகமாகவே இன்று உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். குருவின் பார்வையும் உள்ளதால் விரய செலவுகளை விட சுப செலவுகளே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். பிள்ளைகளுக்காக உயர்கல்விக்காக பயணங்கள் உண்டாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வேலைவாய்ப்பு சம்பந்தமாக அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பிற்காக செல்ல வேண்டிய வாய்ப்பும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். எதிர்பார்த்த வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுப செய்தி குடும்பத்தில் வந்து சேரும். திருமண தடைகள் அகலும். கோவில் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மை செய்யும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கு லாபம் அதிகமாகும். புதிய உறவினர்களின் வருகையால்
சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும், சுப செலவுகளும் உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமான நாளாகவும் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். குருவின் பார்வையும் உள்ளதால் இன்று தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் நிமித்தம் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நண்பர்களுடன் இணைந்து கூட்டு முயற்சி செய்வதன் மூலமாக லாபம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களும் வெற்றியாக முடிப்பீர்கள். இனிய குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். கடல் கடந்து பயணங்கள் செய்யும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டாகும். பூமி லாபம் உண்டு. கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த கெடுபிடிகள் விலகும். குடும்பத்திலிருந்து உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் திரும்ப வருவார்கள். திடீர் காதல் திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தடைப்பட்ட திருமணம் கைகூடும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் இன்று மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். இன்று தனவரவும் அதிகமாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில், கட்டட சம்பந்தமான தொழில்களில் லாபம் அதிகரிக்கும். கட்டட கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிக லாபம் பெறுவீர்கள். வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது வாங்கக்கூடிய பாக்கியமும் கைவரும். திடீர் சொத்து தர்க்கம் குடும்பத்தில் இருந்தாலும் அவை சாதகமான பலன் கிடைக்கும். தந்தை வழி ஏற்பட்ட கலகத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தாயாருடன் இணைந்து செய்யும் முயற்சியில் வெற்றி உண்டாகும். ஒரு சிலருக்கு கால் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும். அதற்கு மருத்துவ உதவி தேவைப்படும். இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தனவரவு நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கைவரும் நாளாகவும் அமையும். உங்கள் ராசியிலேயே சனி உள்ளார். உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம். தசமஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் குருவின் பார்வையில் உள்ளதால் நினைத்த காரியங்களும் வெற்றியாகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எண்ணங்களும் ஆசைகளும் பூர்த்தியாகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கைவரும். அரசியல் சம்பந்தமாக புதிய பதவிக்கான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். ஆலய பணிகளில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். ஆலய பணி சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். ஆலய பணிகளால் உங்களுக்கு மன குமுறல்கள் அதிகமாகும். உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளால் சற்று மனக்குமுறல்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அரசு அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து விடுவீர்கள். அரசு ஆதாயம் உண்டு. சீருடை அணிந்தவர்களுக்கும் சட்டம் சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று தொழில் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இன்று பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கல்வி சம்பந்தமாக பயணங்களால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். உயர் கல்விக்காக வெளியூர் செல்வீர்கள். வெளிநாடு படிப்பிற்காக உங்களுக்கு அதற்கான உதவியும் கிடைக்கும். பேச்சாற்றல் திறமை வெளிப்படும். இனிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவுகள் சம்பந்தமாக அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான நாளாக இருக்கும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். ஆபரண சேர்க்கைகள், ஆடையாபரண சேர்க்கைகளும் தனவரவும் அதிகமாகும். வியாபாரிகளுக்கு சிறந்த லாபம் உண்டு. கடல் கடந்து நற்செய்திகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று அனைத்தும் சாதகமாகவும் தனவரவும் நிறைந்த நாளாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் அமையும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.